ஸ்ரீரங்கத்து பெருமாள் பிரணவாகார விமானத்தோடு திருப்பார்கடலில் தான் உதித்தார். அடுத்து சத்தியலோகத்தில் இருந்தார், பிரம்மாவாலே ஆராதிக்கப்பட்டார். அங்கிருந்து இக்ஷ்வாக்கு அந்த பெருமாளை பெற்றுக் கொண்டு வந்து சரையூ நதி கரையில் அயோத்தி பட்டணத்தில் ஸ்தாபித்தார். அயோத்தி அரசர்கள் அனைவரும் தொழுதனர், பூசித்தனர். ராமனும் பூசித்தான். ராமனாலே விபீஷணனுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டு இந்த பிரணவாகார விமானத்தோடு இலங்கை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார் பெருமாள். அப்போது வழியில் திருவரங்கம் கண்ணில் பட உற்சவத்துக்கு நாளாக அங்கே இறங்கி உற்சவம் பண்ணுவோம் என்று விபீஷணன் இறங்கினான். பங்குனி பிரம்மோற்சவம் 9 நாள் முறை பெற்றது. பின்னால் பெருமாள் புறப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தர்மவர்மாங்கிற ராஜா அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஸ்ரீரங்கத்திலேயே கோயில் கொண்டு விட்டார் என்பதுதான் அந்த பெருமாளை பத்தின சரித்திரம்.